வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் ஈர்த்தமிழை பற்றி பார்க்கலாம். ஈர்த்தமிழில் திருக்குறள், ரொம்ப அழகான ஒரு திருக்குறள். 76வது அத்தியாயத்தில் பொருள் செயல் வகைன்னு ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் ஒரு அழகான ஒரு திருக்குறள், அதாவது 754வது திருக்குறள். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அரணும் தருமா, இன்பமும் தருமா, திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். திறன் அறிந்து ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்குன்னு தெரிஞ்சு அதன் மூலம் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதன் மூலம் ஒரு உழைக்கப்பட்டு அதன் மூலம் வர பொருள் இருக்கு இல்லையா, அது தீதின்றி வந்த பொருள். அது எந்த கஷ்டமும் நமக்கு தராது, ஏன்னா நம்ம உழைச்சி வந்திருக்குது. அந்த பொருள் அறமே தரும். அறம் என்றால் நமக்கு ஒரு புண்ணியத்தை தரும், இன்பமும் தரும். அது ஒரு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் மகிழ்ச்சி இல்லாமல் அரண் இல்லாமல் வந்த தீய வழிகளில் வரும் பொருட்கள் இது எதையும் கொடுக்காது. அறம் என சொல்லப்படுகிற புண்ணியத்தையோ தர்மத்தையோ தராது, இன்பத்தையும் தராது. தீதின்றி வந்த பொருள் எதுன்னா, நமக்கு திறன் அறிந்து நம்மளோட திறமை உழைப்பையும் அறிந்து கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் கீழ் நமக்கு செய்யப்பட்ட பணிக்கு வழங்கப்படுகிற ஒரு சரியான ஒரு ஊதியம்தான் நமக்கு இன்பத்தை தரும். குறுக்கு வழியில் வர்றதோ வேறு எந்த மாதிரியாக சம்பாதிப்பதோ அது அந்த அறத்தையும் இன்பத்தையும் தராது. அதுதான் தீதின்றி வந்த பொருள். தீதுடன் வந்த பொருளாக இருந்தால் அது இது ரெண்டையும் தராது. தீதின்றி வந்த பொருளாக இருந்தால் இது ரெண்டையும் தரும். இதுதான் அங்கே வள்ளுவர் சொல்ல வருவது. ரொம்ப அழகான ஒரு குறள். எது நமக்கு தீதின்றி வருவோம், எது நல்லதை அறத்தையும் நமக்கு பொருளையும் எதை கொடுப்போம்னா, அரணீனும் இன்பமும் ஈனும், அது மகிழ்ச்சியை தரும். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நல்ல வழியில் வந்த பொருள் எப்போவுமே நமக்கு புண்ணியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். தீய வழியில் பணத்தை சம்பாதிக்காதே என்று சொல்கிறார் வள்ளுவர். அது உனக்கு தகுதியற்ற ஒன்று, தகுதியான ஒன்றாக அது இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மிக அழகான திருக்குறள் இல்லையா? நன்றி.